ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். தேவனோடு நடந்த தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். தேவனோடு நடக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை உலகத்தின் காரியத்திற்கு சிலுவையிலே அறை உண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் காரியங்களில் விருப்பத்தோடு, ஆசையோடு, வாஞ்சையோடு இந்த உலகத்தின் காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நாமும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையிலே அறை உண்டவர்களாக, சிலுவையிலே மரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம் ஆராதிக்கிற தேவனுடைய விருப்பம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அன்பு கூறக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் பாவம் ஆரம்பிக்கிற இடம் இந்த உலகமாயிருக்கிறது. தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரித்து நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கக்கூடிய இடம் எதுவென்றால் அது இந்த உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு பின்னாக ஓடி இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ நாம் முற்றிலும் அதில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடி உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷங்கள் தரித்து உலகத்தினுடைய காரியங்களின் மேல் இச்சை கொண்டவர்களாய், உலகத்தின் காரியங்களின் மேல் விருப்பம் கொண்டவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனிடத்திலே தேவனுடைய அன்பு குறைவுபட்டு விடுகிறது என்று சொல்லி அவர்கள் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று பொருள்படுகிறது. தேவனுடைய விருப்பம் எது என்பதை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளாததினாலே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், இந்த உலகத்தில் உண்டானவைகள், இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ளவைகள் அது ஒளிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது நம்மை தேவனிடத்திலிருந்து, தேவ பிரசன்னத்தில் இருந்து பிரிக்கிற ஒரு தடுப்பு சுவராக, தேவனுடைய முகத்தை மறைக்கிற ஒரு பிளவாக, ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பிரிந்து வாழுங்கள், அதை விட்டு விலகி வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவையை பற்றிய இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் கிறிஸ்துவின் அன்பிலே நிறைந்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்து நம்மை ஆண்டவர் நடத்துவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்களும் பவுலை போல, நாங்களும் இயேசு கிறிஸ்துவை போல
உலகம் எங்களுக்கு சிலுவையிலே அறைவுண்டதாக இருக்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் அவைகளுக்கு விலகி வாழ, கிறிஸ்துவின் சிந்தைகளால் நிரப்பப்பட, கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட, கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.